ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புலி. இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வாழைப்பூ க்ளீனிங் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே தனியாகவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்குறேன். அதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறேன், ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வைக்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் இதை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் 1/4 மணி நேரம் ஊறினாலே போதும், நல்லா ஊறிடும். இப்போ மோர் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவை கட் பண்ணி இதில் தான் போட போகிறோம். வாழைப்பூ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையிலையும் கட் பண்ண போகிற அந்த நைஃப்லையும் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ அப்போ தான் க்ளீனாக உங்களால் வெட்ட முடியும், ஒட்டாமல் வெட்ட முடியும், ஈஸியாகவும் இருக்கும் வெட்டுறதுக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கிறேன். பொரியலுக்கும் சரி கூட்டுக்கும் சரி நல்லா ஃபைனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண உடனே இதை நம்ம மோர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மோரில் இதை போட்டுடணும். எதுக்குன்னா அப்போ தான் வாழைப்பூ உங்களுக்கு கருத்துறாமல் இருக்கும். அதுக்காக கட் பண்ண உடனே நான் இதை மோரில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி வச்சுருக்க எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்குறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு வெறும் இந்த பாசிப்பருப்பை மட்டும் சேர்க்குறேன். சேர்த்தோன்னா உங்களுக்கு லைட்டாக தெறிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்படி ஊற வச்சுட்டு குக் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பாசிப்பருப்பு உங்களுக்கு நல்லாவே வெந்திருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும், அதனால் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்குறேன். இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 4 மிளகாய் வச்சுருக்கேன், அதை கிள்ளி நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்க்குறேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வாழைப்பூவை சேர்க்குறேன். மோர் எல்லாம் நல்லா வடிச்சிட்டு வெறுமனே வாழைப்பூவை மட்டும் சேர்க்குறேன். வாழைப்பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறேன். வாழைப்பூவில் பாசிப்பருப்பு சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இந்த பொரியலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது இப்போ நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். வாழைப்பூ உங்களுக்கு நார்மலாக 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளவே உங்களுக்கு வெந்துடும் நல்லா. அதனால நான் இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வைக்கிறேன். உங்களுக்கு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உங்களுக்கு குக்காகிருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நான் குக் பண்ணுறேன், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமில் தான் வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். தேங்காய் உங்களுக்கு கூட போட்டிங்கன்னா பொரியல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த பொரியல்னு இல்லை, எந்த பொரியலுக்குமே தேங்காய் கொஞ்சம் கூட சேர்க்கும் போது பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுறேன். அவ்வளோதான், உங்களுக்கு வாழைப்பூ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். வாழைப்பூ வாங்கினீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டி வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.